ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கணும். கடாயை அடுப்பில் வச்சு சூடானதும் ஆயில் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கணும். கடுகு உளுந்து ரொம்ப நேரம் பொரிய விட்டுறக்கூடாது, அப்புறம் கசந்துடும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கிறோங்க. அதை லைட்டாக கிளறி விட்டுக்கிறோங்க. நாலஞ்சு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. அது லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கிறோங்க. பூண்டு வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க. அது நல்லா வதக்கிக்கிறணும். நான் ஆல்ரெடி கீரையை அவிச்சு வச்சுட்டேன். ஸோ நீங்கள் கீரையை அவிச்சுக்கிறோங்க. அவிச்ச கீரையை அதில் ஆட் பண்ணிக்கிறணும். நல்லா கிளறிக்கிறங்க. கீரையை சேர்த்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கிறங்க. டேஸ்ட்டுக்காக புளி கரைசல் கூட ஆட் பண்ணிக்கலாம். கீரை கூட பருப்பையும் சேர்த்து அவிய வச்சு கொஞ்சமாக சாம்பார் பவுடர் ஆட் பண்ணால் கீரை சாம்பாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்த்தானது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மல் சாம்பாரை விட கீரை சாம்பார் கொஞ்சம் ஹெல்த்தியானது. பருப்பு சாப்பிடாதவங்க, கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி சமையல் வீடியோ டெய்லி வர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.